ಕಂಪನಿಯವರ ಸೇವಾಕೂಟ ಬಾಸ್ಕೋ ಹಿಂದುಳಿದ ಮಕ್ಕಳು ಮತ್ತು ಯುವಕರೊಂದಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡುವ NGO ಜನವರಿ 26, 2025ರಂದು ಬೆಂಗಳೂರಿನ ಬಾಸ್ಕೋ ಸುಮ್ಮನಹಳ್ಳಿಯಲ್ಲಿ ಮಕ್ಕಳ ಸಾಂಸ್ಕೃತಿಕ ಉತ್ಸವದ ಗ್ರ್ಯಾಂಡ್ ಫಿನಾಲೆಯನ್ನು ಆಯೋಜಿಸಿದೆ. ಗಣ್ಯರು ಗಿಡಕ್ಕೆ ನೀರು ಹಾಕುವ ಮೂಲಕ ಕಾರ್ಯಕ್ರಮ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. ಫಾದರ್ ಜೋಡ್ ಆನಂದ್ ತಮ್ಮ ಉದ್ಘಾಟನಾ ಭಾಷಣದಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಡಾನ್ ಬಾಸ್ಕೋವನ್ನ ಹೇರಳವಾಗಿ ಪ್ರೀತಿಸಬೇಕು ಮತ್ತು ಜೀವನದಲ್ಲಿ ಯಶಸ್ವಿಯಾಗಲು ಅವರ ಹೆಜ್ಜೆಗಳನ್ನು ಅನುಸರಿಸಬೇಕು ಎಂದು ಒತ್ತಾಯಿಸಿದರು. ಅಧ್ಯಕ್ಷೀಯ ಭಾಷಣ ಮಾಡಿದ ಬೆಂಗಳೂರಿನ ಬಾಸ್ಕೋ ಕಾರ್ಯನಿರ್ವಾಹಕ ನಿರ್ದೇಶಕ ಫಾದರ್ ವರ್ಗೀಸ್ ಪಲ್ಲಿಪುರಂ ಅವರು ಡಾನ್ ಬಾಸ್ಕೋ ತಿಂಗಳ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ಮಕ್ಕಳನ್ನ ಅಭಿನಂದಿಸಿದರು. ದಕ್ಷಿಣ ಭಾರತದ ಸಿನಿತಾರೆ ಶ್ರೀ ಮೈಮ್ ಗೋಪಿಯವರು ಬಾಸ್ಕೋ ಅನ್ನ ಶ್ಲಾಘಿಸಿದರು. ಮಕ್ಕಳ ಪ್ರದರ್ಶನವನ್ನ ಅವರು ಶ್ಲಾಘಿಸಿದರು. ಮಕ್ಕಳ ಮುಖದಲ್ಲಿನ ನಗುವನ್ನ ನೋಡಿ ಅವರು ಸಂತೋಷಪಟ್ಟರು. ಅಂತಹ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ಮಕ್ಕಳು ತಮ್ಮ ಹಿಂಜರಿಕೆಗಳನ್ನು ನಿವಾರಿಸಲು ಮತ್ತು ಅವರ ಪ್ರತಿಭೆಗಳನ್ನು ಪ್ರದರ್ಶಿಸಲು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ ಎಂದು ಅವರು ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದರು. ವಿಶೇಷ ಅತಿಥಿಯಾಗಿ ಭಾಗವಹಿಸಿದ್ದ ಕನ್ನಡ ಚಲನಚಿತ್ರೋದ್ಯಮದ ಕಿರುತೆರೆ ಮತ್ತು ಚಲನಚಿತ್ರ ನಟಿ ಮಾಲತಿ ಮೈಸೂರು ಬಾಸ್ಕೋ ನಿರಾಶ್ರಿತರು ಮತ್ತು ದೀನ ದಲಿತರಿಗೆ ನೆಲೆಯಾಗಿದೆ ಮತ್ತು ಅಂತಹ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳಲು ದೇವರು ಬಾಸ್ಕೋ ರೂಪದಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಂಡರು ಎಂದು ಬೆಂಗಳೂರಿನ ಸುಮನಹಳ್ಳಿ ಸೊಸೈಟಿಯ ರೆವರೆಂಡ್ ಫಾದರ್ ಜಾರ್ಜ್ ಕೈಮಂತ್ ಆನಂದ್ ಮತ್ತು ಫಾದರ್ ಸೆಬಾಸ್ಟಿಯನ್ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಉಪಸ್ಥಿತರಿದ್ದರು. அந்த அன்பையும் மக்களை சம்பாதிக்கும் போது மற்றதெல்லாம் தானா ಸ್ಪರ್ಧೆ, ಮತ್ತು ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಅಂತರ್ ಕೇಂದ್ರ ಸಾಂಸ್ಕೃತಿಕ ಸ್ಪರ್ಧೆಗಳನ್ನು ಒಳಗೊಂಡ 1 ತಿಂಗಳ ಕಾಲ ನಡೆದ ಆಚರಣೆಯು ಡಾನ್ ಬಾಸ್ಕೋ ಅವರ ಹುಟ್ಟುಹಬ್ಬದಂದು ಮುಕ್ತಾಯಗೊಂಡಿತು. ಸ್ಪರ್ಧೆಗಳ ವಿಜೇತರಿಗೆ ಸಮಾರೋಪ ಸಮಾರಂಭದಲ್ಲಿ ಪ್ರಶಸ್ತಿ ನೀಡಲಾಯಿತು. ಕಾರ್ಯಕ್ರಮದ ಸಮಯದಲ್ಲಿ ಬಾಸ್ಕೋ ವಾರ್ಷಿಕ ಪ್ರಬಂಧ ಬರವಣಿಗೆ ಸ್ಪರ್ಧೆಯ ಫಲಿತಾಂಶಗಳನ್ನು ಘೋಷಿಸಲಾಯಿತು. ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬಾಸ್ಕೋದ ಸುಮಾರು 500 ಮಕ್ಕಳು, ಸ್ನೇಹಿತರು ಮತ್ತು ಹಿತೈಷಿಗಳು ಒಟ್ಟುಗೂಡಿದ್ದರು. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி. இப்ப கை தட்டிக்கிறான் டே, அவன் எப்ப முடிப்ப காத்திருந்தான் அவன் தான். மகிழ்ச்சி, சூப்பர், தேங்க்யூ. போறோம், என் சந்தோஷம் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன். அதுக்காக வந்திருக்கேன். டான் பாஸ்கோ தான் என் பிள்ளை படிக்கிறான். நாங்க 7th படிக்கிறாங்க. அப்போ படிக்கும் போது எங்க ஐயா தான் அங்க பிரின்சிபலா இருந்தாங்க. என் பையனுக்கு அவங்க மேல கொஞ்சம் கூட பயம் இருக்காது. ஏன்னா அவர் ரொம்ப ஃப்ரெண்டா பழகுவார். எப்போதுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் டே உள்ள போக சொல்லவே அவர் உள்ள இருக்க ரூம்ல இருக்க எல்லா பொருளையும் கீழே எடுத்து போட்டான். 7 கம்ப்யூட்டர் அப்படின்னு. அவன் கேட்கவே இல்லை. ஃபாதர் கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு. ஃபாதர் பத்தி கவலைப்படல, பாருங்க லெட்டர் பிள்ளை அப்படின்னு. அவ்வளவுதான் அவனுக்கு குளிர்விட்டு போச்சு. அவன் செம்ம ஜாலியா படிக்கிறான். இப்போ ஜாலியா படிக்கிறான். ஃபாதர் அங்க எது சொல்ல, அதெல்லாம் எங்களுக்கு பொற்காலம். அந்த நாள்லாம் ரொம்ப முக்கியமான நாள், ரொம்ப சந்தோஷமான நாள் எங்களுக்கு. நாங்கள் நிறைய விஷயம் பண்ணிட்டே இருப்போம். நாங்கள் வருஷம் மார்னிங் ஒரு ஷோ பண்ணுவோம். அந்த ஷோ எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஷோவில் மைண்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த பைசா எடுத்துட்டு படிக்க முடியாத மக்களுக்கு படிப்பு கொடுக்குறதுக்காக பணம் கொடுப்போம். ஃப்ளைட்டில் கொண்டு போவோம் எல்லாரையும். நாங்கள் இது வரைக்கும் ஃப்ளைட்டில் யாரும் போலியோ அவங்க எல்லாரும் ஃப்ளைட்டில் கூட்டு போயிட்டு ஒரு பைசா ஒன்று தங்க வச்சுட்டு ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணி வச்சுட்டு அந்த குழந்தைகளோட சந்தோஷத்துக்காக பண்ணுவோம். அந்த சந்தோஷம் என்ன பண்ணுறா, ரெட்டிஃபாகிட்டே இருந்துவாரு. நான் அந்த சந்தோஷம் கொடுக்குறேன். அதோட ரெட்டிப்பு தான் ஃபாதர் இங்கே கூப்பிட்டுருக்கேன். இங்கே வந்து பார்த்தா இந்த ஃபாதர் அந்த ஃபாதர் எல்லாம் வந்து அவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க.
ஐயோ, என்னடா இது? 180 பேர் 160 ஸ்டாஃப் இருக்காங்க. இவ்வளவு 160 பேர் வேலையை பொறுத்த பத்தி ஒரு விஷயம் வேணும். இத்தனை குழந்தைகளை பாத்துக்கிறாங்க. எங்க வீட்டுல ஒரே ஒரு குழந்தை, அவனை பார்த்து கஷ்டப்படுறதுன்னு தான் தெரியும். என் பொண்டாட்டி டாக்டர், நான் ஆக்டர். எனக்கு பிறந்து ஒரே ஒரு குட்டி. அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? என்ன செய்யக்கூடாத செய்வான். டிவி ஓடிக்காத உடைப்பான். இதை பண்ணாதான் பண்ணான். ஆனா பண்ண சொல்லுவேன் நான். ஏன் அப்படின்னா குழந்தைன்னா அப்படிதான் இருக்கும். போக போக கத்துக்கும். நீங்க எல்லாம் கத்துக்கீங்க, நிறைய கத்துக்கீங்க. இந்த கத்துக்கிட்டாலே போதுமானது. இது நியூஸ்க்காக பேசுறேன். அவங்க காலேஜ் எடுத்துட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.